ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸ்பர்ட்டா நம்ம எப்படி மாறுறது? நம்ம அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். ஓகே. நம்மோட சேனல்ல நெறைய குவாலிட்டி டூல்ஸ், இண்டஸ்ட்ரியல் கான்செப்ட் நெறைய பார்த்துருக்கோம். இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாவே இருக்கும். இப்ப நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற சமயத்துல, நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு குவாலிட்டி இன்ஜினியரோ, ஒரு குவாலிட்டி எக்ஸ்பர்ட் ஆர் குவாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அது எப்படி மாறலாம்? அப்படிங்கிறத பத்தின ஒரு சிம்பிள் டிப்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நம்மோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே. இப்போ குவாலிட்டி அப்படின்னா என்ன? ஏன்னா எனி இண்டஸ்ட்ரி எல்லா இடத்துலயுமே குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தரம் இல்லாம ஒரு பொருள கஸ்டமர் வாங்க மாட்டாங்க. கஸ்டமருக்கு நம்ம குடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு பொசிஷன் அப்படின்னா ஒரு குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ அந்த ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ்லயே நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னா வந்து, நம்ம ஒரு ஈஸியா ஒரு ப்ராப்ளத்த வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்றதா இருக்கட்டும், அந்த மாரி நெறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளோட நாலேட்ஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்திருப்போம். ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டி இன்ஜினியரா நம்ம வேலை பார்த்திருப்போம். ஆனா, நம்முடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்னா, இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய எஜுகேஷன் பேக்ரவுண்ட நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி? குவாலிட்டி மேனேஜ்மென்ட் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் அது சம்பந்தமான ஒரு சில நெறைய நியூ கோர்சஸ் நீங்க வந்து படிக்கலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிகிரி நீங்க பண்ணலாம். அது இல்லாம ஒரு சில சர்டிபிகேட் கோர்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப சர்டிபிகேட் கோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஜினியர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஏஎஸ்கியூ என்ன பண்றாங்கன்னா, அத ப்ரொவைட் பண்றாங்க. இப்ப நம்ம அது மூலியமா படிக்கலாம். சிக்யூஐ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. சர்டிஃபைடு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் நம்ம அந்த ஒரு கோர்ஸ் படிக்கலாம். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா, லீட் ஆடிட்டர் சர்டிபிகேஷன்ஸ் இந்த மாரி வந்து கோர்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். இப்போ நம்ம அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்சனா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அப்படிங்கிற சமயத்துல அதுக்கு தேவையான முக்கியமான ஒரு மெயின் ஸ்டெப் அப்படின்னா, எஜுகேஷன் பேக்ரவுண்ட். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட குவாலிட்டி ரிலேட்டடான எஜுகேஷன வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெறைய கோர்சஸ் படிங்க. சர்டிபிகேட் கோர்ஸ் வந்து நெறைய நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லீன் சிக்ஸ் சிக்மா இருக்கு. சர்டிஃபைடு கிரீன் பெல்ட், பிளாக் பெல்ட் இந்த மாரி நெறைய சர்டிபிகேட் கோர்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். அப்ப அல்டிமேட்டா குவாலிட்டி நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. இப்போ செகண்ட் ஒன் என்ன? டெவலப் கீ ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு இன்ஸ்பெக்ட் பண்றது மட்டுமே நம்மளோட வேலை கிடையாது. அப்போ கீ ஸ்கில்ஸ நெறைய நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அது கீ ஸ்கில்ஸ்னா என்ன? இப்போ நீங்க ஒரு மெஷின பார்க்குறீங்க, ஒரு ப்ராடக்ட்ட பார்க்குறீங்க, ஒரு பெர்சன் வந்து வொர்க் பண்றத பார்க்குறீங்க அப்படின்னா, அத பார்த்த உடனே ஈஸியா அதுலருந்து என்ன டிஃபெக்ட் இருக்கு அப்படிங்கிறத உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். தட் இஸ் அந்த அந்த அட்டென்ஷன் ஸ்கில் இருக்கணும். அதே போல அனலிட்டிக்கல் ஸ்கில். ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த எந்த ரேஷியோல போயிட்டு இருக்கு, ஒரு ப்ராப்ளம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, டெக்னிக்கல் நாலேட்ஜ். இப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட முக்கியமான ஒரு ஸ்கில்லு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் அதாவது ஃபோக்கஸ்டு ஸ்கில் வேணும். அனலிட்டிக்கல் ஸ்கில்லு, ப்ராப்ளம் சால்விங்கு, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, டெக்னிக்கல் நாலேட்ஜ். இந்த மாதிரி கீ ஸ்கில்ஸ நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க உங்களோட ஃபியூச்சர் கேரியர டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த கீ ஸ்கில்ஸ் எல்லாமே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கெயின் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னா, இப்ப நம்மளால பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இம்மீடியேட்டா நம்மளால ஒரு பொசிஷனுக்கு போக முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு விதைய விதைக்கிறோம் அப்படின்னா, அது மரமா வளர்றதுக்கு ஒரு சர்டைன் டைம் எடுத்துக்குது. அதே போல நீங்க என்ன பண்ணுங்கன்னா, குவாலிட்டில என்ட்ரி லெவல் பொசிஷன் போங்க. நெக்ஸ்ட் லெவல் அப்படியே குரோத் ஆயிட்டே இருங்க. அல்டிமேட்டா நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிட்டி டெக்னீஷியனா மாறலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இன்ஜினியரு, அடுத்து குவாலிட்டி மேனேஜர்ஸ் இந்த மாரி உங்களோட பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ இன்கிரீஸ் பண்ணிட்டே போணும். அல்டிமேட்டா உங்களுக்கு நாலேட்ஜ் கிடைக்கும். அதே போல நெறைய ட்ரெய்னிங் செஷன்ஸ் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணணும். நெறைய குவாலிட்டி டூல்ஸ குவாலிட்டி ப்ராசஸ பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ட்ரெய்னிங் செஷன் எல்லாமே என்ன பண்ணும் அப்டின்னா, அல்டிமேட்டா குவாலிட்டி நாலேட்ஜ் உங்களுக்கு வந்து குடுக்கும். நெறைய இன்டர்ன்ஷிப், நெறைய கம்பெனிய போயிட்டு மீட் பண்றது, நெறைய விசிட் பண்றது, லைவ்வா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சில புரொடக்ஷன் ஏரியாஸ்ல போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கறது. இதெல்லாம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ கெயின் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ
ஒரு சில குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தடாலஜியை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து இந்த கோர் டூல்ஸ்லாம் இருக்கு. இந்த கோர் டூல்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூல்ஸ். எஸ்பிசி, எஃப்எம்இஏ, எம்எஸ்ஏ, அதுக்கப்புறம் ரூட் காஸ் அனாலிசிஸ், இன்ஸ்பெக்ஷன் டெக்னிக்ஸ், இந்த மாதிரி ஒரு சில மெத்தடாலஜி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இந்த மெத்தடாலஜில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஒர்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவா பண்றதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி மெத்தடாலஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு? அதுக்கான மூல காரணம் என்ன? அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான அனாலிசிஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ட்ரெய்னிங். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐ அம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன். எனக்கு எல்லாமே தெரியும். அந்த மாரி இல்லாம, நீங்க டே பை டே உங்களோட நாலேட்ஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருங்க. நெறைய சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. நெறைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. தப்பே கிடையாது. அல்டிமேட்டா பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் குவாலிட்டி ஆடிட்டர் வந்து சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இருக்கு. குவாலிட்டி இன்ஜினியர் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், இன்டர்னல் ஆடிட்டர்ஸ், நெறைய அட்வான்ஸ் கோர்ஸ்லாம் இருக்கு. இந்த குவாலிட்டி மேனேஜ்மென்ட் சிஸ்டம் QMS பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம சர்டிஃபிகேஷன்ஸ், ட்ரெய்னிங், நம்மோட லேர்னிங் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல எக்ஸ்பர்ட் ஆகுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். ப்ரொஃபஷனலி நம்ம என்ன பண்ணணும்னா டெவலப் ஆயிட்டே இருக்கணும். அல்டிமேட்டா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த மாதிரியான நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டீஸ ஃபைண்ட் பண்ணி, அதுக்கு தகுந்த மாரி லேட்டஸ்ட்டா அந்த இடத்த என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, அத அப்டேட் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம குரோத் ஆகணும் அப்படின்னா, லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன அப்டேட் பண்றது மட்டும் இல்லாம, அத ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன நம்மளோட ஒர்க் ஏரியாஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸ் யுவர் கேரியர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு குவாலிட்டி மேனேஜர்ஸ், ஓவர்சீ குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ராசஸ் அண்ட் டீம்ஸ். இப்போ உங்களோட கரியர பார்த்தீங்கன்னா, அடுத்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா, நீங்க என்னவாக விரும்புறீங்களோ, அதுக்கு தேவையான என்ன குவாலிட்டிஸ் தேவை அப்படிங்கிறத பார்த்து, நீங்க அத ஃபைண்ட் பண்ணி, அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்பனா தான் நம்மளால டெவலப் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குவாலிட்டி கன்சல்டன்ட்டா மாறணும்னு நெனைக்கிறேன். அப்போ ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் ஆன் குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட் இனிஷியேட்டிவ்ஸ். அப்போ ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸ்பர்ட்டா நான் வந்து கன்சல்டன்ட்டா மாறணும் அப்படின்னா, அவரு அந்த கன்சல்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. அவங்க குடுக்குற அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு குவாலிட்டியா இருக்கும். ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டா, டக்குனு இம்மீடியட்டா சொல்யூஷன் அவங்களால சொல்ல முடியும். ஏன் எப்படி அப்படின்னா, அவங்க நெறைய அப்சர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே போல நம்மளோட கரியர வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போணும் அப்படின்னா, அதுக்கான அந்த கேட்டகரி வைஸ் என்ன மாதிரியான ஸ்கில், என்ன மாதிரியான நாலேட்ஜ் இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். முக்கியமா வந்து சாஃப்ட் ஸ்கில் டெவலப்மென்ட். நம்ம நெறைய வேல பார்ப்போம். பிளஸ் நெறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா சாஃப்ட் ஸ்கில்ல வந்து நம்ம டெவலப் பண்ண மாட்டோம். ஒரு டீம் கொலாபரேஷன் இருக்காது. ஏன்னா நீங்க நெறைய நாலேட்ஜ் இருக்கும். இப்போ உங்களுக்கு கீழ இப்போ நீங்க ஒரு மேனேஜர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு கீழ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேர் மேனேஜ் பண்றதுக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்காது. ஓகே. அந்த இடத்துல நீங்க லாக் ஆக ஆரம்பிப்பீங்க. அந்த லீடர்ஷிப்க்கான எபிலிட்டி இருக்காது. அப்போ நீங்க உங்களோட சாஃப்ட் ஸ்கில்லயே நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அந்த சாஃப்ட் ஸ்கில்னா நீங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டி பெர்சனா வந்து சேஞ்ச் ஆவறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ நீங்க இந்த வீடியோவுல ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸ்பர்ட்டா எப்படி மாறுவது? அத பத்தி நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. ஸ்பெசிஃபிக்கா என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறது கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இனி நான் ரெகுலரா வந்து வீடியோஸ் வந்து கன்டினியூஸா போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். இந்த வீடியோஸ் எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில மீட் பண்ணுவோம். பாய்.